ஹே காய்ஸ், நம்ம நேற்று போட்ட வீடியோவோட கண்டினியூ வீடியோ தான் இது. அது பார்ட் 1, இது பார்ட் 2. ஸோ நம்ம டெல்லியில் வந்து இப்போ ஒரு பெரிய ப்ரொட்டஸ்ட் வந்து வெடிச்சிட்ருக்கோம், எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த டெல்லி ப்ரொட்டஸ்ட்டில் வந்து நிறைய பேர் வந்து இன்ஜூரி ஆகிருக்காங்க. நிறைய நம்ம கவர்மெண்ட்டோட நேம் வந்து நிறைய இடத்துல அடி வாங்கியிருக்கு. ஸோ இந்த ப்ரொட்டஸ்ட் வந்து எதை பற்றினது அப்படின்றத வந்து நம்ம பார்ட் 1லே பேசியிருப்போம். அந்த பார்ட் 1 வந்து யாரும் இன்னும் பார்க்கலன்னா ஒன்றும் பிரச்சனை, நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு போய் பாருங்கள். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா அந்த டெல்லி ப்ரொட்டஸ்ட்டோட பார்ட் 2, அதாவது வாட் ஹேப்பன்ட் இன் டெல்லி, அதோட பார்ட் 2. ஸோ நம்ம நேற்று வந்து எதை பற்றி பேசியிருப்போம்னா, இந்த ப்ரொட்டஸ்ட்டோட இன்டென்ஷன் என்ன, எதனால் இந்த ப்ரொட்டஸ்ட் நடக்குது, ஸ்டூடெண்ட்ஸுக்கும் போலீஸ்க்கும் என்ன அடிதடி, இதை பற்றிலாம் நம்ம வந்து பார்ட் 1ல் பேசியிருந்திருப்போம். அண்ட் நான் வந்து பார்ட் 1ல் வந்து எதோட முடிச்சிருப்பேன் அப்படின்னா, நம்ம சோனம் வாங்சுக், அதாவது வந்து அந்த ஃபாஸ்டிங்கில் இருக்கிற அந்த உண்ணாவிரதத்தில் இருக்க அவர் வந்து அவரோட 3 டிமாண்ட்ஸை வந்து நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா நம்ம வந்து நாங்கள் வந்து இந்த ப்ரொட்டஸ்ட் வந்து ஸ்டாப் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஒரு சாதாரண ஒரு டிஷ்யூ பேப்பரில் வந்து எழுதி கொடுத்ததோடு நம்ம வந்து அந்த பார்ட் 1 முடிச்சிருப்போம். இதில் பார்ட் 2 என்னென்னா, இந்த பார்ட் 2 வர்றக்குள்ளாட்டியுமே நம்ம மோடி வந்து இந்த இதுக்கு ரியாக்ட் பண்ணிட்டாரு. அண்ட் வந்து நம்ம சோனம் வாங்சுக்குமே வந்து அவரோட ஃபாஸ்டிங், அதாவது உண்ணாவிரதத்தை ஸ்டாப் பண்ணிட்டாரு. ஸோ அதுக்கு உள்ளே வந்து என்னென்ன நடந்திருக்கு அப்படின்றத வந்து இந்த பார்ட் 2ல் நம்ம பார்ப்போம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் தட்டி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ அடுத்தது உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டே இருக்கும். ஸோ வாங்க இப்போ அப்படியே வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம நேற்று பார்த்தது வந்து என்னென்னா, அவர் வந்து அந்த 3 விஷயங்கள் வந்து டிமாண்ட் வச்சுருப்பார். அந்த டிமாண்டில் ஏதோ ஒன்று நீங்கள் பண்ணிட்டாலுமே கூட நான் வந்து என்னோடய ஃபாஸ்டிங், அதாவது நான் அந்த உண்ணாவிரதத்தை நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அவர் மட்டும்தான் சொன்னாரே தவிர சிஜேபி வந்து எந்த இடத்துலையும் சொல்ல கிடையாது. அதே மாதிரி நம்ம ஜேபி நட்டா, அதாவது நம்ம பிஜேபியோட லீடர், ஐ மீன் எக்ஸ் லீடர் ஆஃப் சம்திங், அவர் வந்து போய் நம்ம சோனம் வாங்சுக்கை வந்து மீட் பண்ணியிருக்காரு ஹாஸ்பிட்டலில் வச்சே. அவர் வந்து அப்புறம் டீ கொடுத்து அவரோட ஃபாஸ்டிங் வந்து ஸ்டாப் பண்ணியிருந்திருக்காரு. அடுத்து வந்து இந்த ப்ரொட்டஸ்ட் வந்து இதனால் நின்றும் அப்படின்னு நிறைய பேர் நினச்சாலும், நம்ம சிஜேபி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் வந்து அவரோட பர்சனலான ப்ரொட்டஸ்ட் அவர் ஸ்டாப் பண்ணாலும் இந்த ஸ்டூடெண்ட்ஸோட ப்ரொட்டஸ்ட் வந்து எப்போயுமே ஸ்டாப் ஆகாது அப்படின்னு சொல்லி நம்ம சிஜேபியோட மெம்பர்ஸ் வந்து நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க. இதில் வந்து என்ன நடக்குதுன்னா, நம்ம இந்த ப்ரொட்டஸ்ட் இவ்வளோ வெடிச்சிட்டு இருக்கும்போது நிஹாங்ஷிக் அப்படின்ற ஒரு கைண்ட் ஆஃப் பீப்புள், இவங்க யாருன்னா நம்ம பஞ்சாபில் வந்து இருக்கக்கூடிய ஒரு கைண்ட் ஆஃப் பீப்புள்ஸ். இவங்கள்ட்ட எப்படின்னா, அவங்க வந்து வெப்பன்ஸையோ கன்னையோ அதெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து அவங்களுக்கு பெர்மிட் இருக்குது. அவங்க வந்து ஒரு குச்சி மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்க, அது எட்ஜில் வந்து ஒரு ஈட்டி மாதிரி ஒரு பார்ட் இருக்கும். அதெல்லாம் வந்து அவங்க வெப்பனாக யூஸ் பண்ணுறாங்க. அதை வந்து ஏதோ ஒரு ப்ராப்ளம்னா அவங்க யூஸ் பண்ணுறதுக்கு, ஐ மீன் ஆப்போசிட்டில் இருக்க யாரையோ ஒருத்தவங்களை அட்டாக் பண்ணுறதுக்கு வந்து அவங்களுக்கு பெர்மிஷன் இருக்குது. ஸோ அவங்க வந்து இந்த ப்ரொட்டஸ்ட்டில் வந்து கலந்துருக்காங்க. எதனாலனா, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவ்வளோ பேருக்கு வந்து நிறைய இம்பேக்ட் இருக்குது அப்படின்ற காரணத்தினால, ஸ்டூடெண்ட்ஸுக்கு எந்த ஒரு சப்போர்ட்டுமே இல்லைன்ற காரணத்தினால அவங்க வந்து அந்த ப்ரொட்டஸ்ட்டில் வந்து இன்க்ளூட் ஆகிருக்காங்க. இவங்க வந்த காரணத்தினால தான் ஸ்டூடெண்ட்ஸ் மேலே வந்து போலீஸ் வந்து லத்தி சார்ஜ் பண்ணுறதே வந்து ஸ்டாப் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து என்ன நடக்குதுன்னா, நம்ம மோடி வந்து ஒரு ரிப்ளே வீடியோ வந்து எப்படி சொல்கிறது, நைட்டு ஒரு 12 மணிக்கு முன்னாடி ஒரு 11:30 அந்த மாதிரி ஒரு டைமிங்கில் வந்து அவரோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த பேப்பர் லீக்கேஜ் வந்து இந்த நீட் எக்ஸாமோட பேப்பர் லீக் வந்து ஒரு பெரிய விஷயம், இது வந்து ஒரு எப்படி சொல்கிறது, இந்த விஷயம் வந்து நடந்திருக்கவே கூடாது. ஆனால் வந்து ஒரு சில உள்ளேயே இருக்க ஒரு சில குள்ளநரிகளால் வந்து இந்த விஷயம் வந்து நடந்துருச்சு. அதுக்கு வந்து அவர் ஃபஸ்ட்டு வந்து மன்னிப்பு கேட்டு ஒரு பெரிய வீடியோவில் சொல்லியிருந்தார். ஃபஸ்ட்டு விஷயம் தான் சொன்னார். ரெண்டாவது என்னென்னா, நாங்கள் வந்து இந்த ஒரு பெரிய மிஸ்டேக்காண்டி கடந்த 2 மாதத்தில் வந்து யார் இந்த வேலையை பார்த்தா அப்படின்றத குற்றவாளிகளை கண்டுபிடிச்சி அவங்களுக்கு தண்டனை கொடுத்துட்டோம் அப்படின்ற மாதிரி வந்து அவர் சொல்லியிருக்காரு. ஸோ இது எந்த அளவுக்கு நம்ப முடியுன்றதை வந்து தெரில. அடுத்ததாக வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் வந்து இதுக்கான தகுந்த நடவடிக்கையை கண்டிப்பாக எடுப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு வாக்குறுதி மாதிரி கொடுக்குறாரு. அடுத்த விஷயம் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நாங்கள் வந்து இதை வந்து நான் என்னோடய பார்ட்டியில் இருக்க எல்லாத்தையும் சொல்லிட்டேன், அண்ட் வந்து மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டில் இருக்க எல்லாத்தையுமே நான் சொல்லிட்டேன். ஸோ அவங்களாம் வந்து இதில் டிசைட் பண்ணிட்டு வந்து வர திங்கக்கிழமை வந்து
அமைச்சரவையில் வந்து மசோதா வந்து பிறப்பிக்கப்படும் அப்படின்ற இதோடு அவர் வந்து முடிச்சிருக்காரு. ஸோ இதில் வந்து அவர் வந்து எந்த ஒரு விதத்துலையுமே வந்து கான்ஃபிடெண்ட்டாக பேச கிடையாது. அவர் வந்து ஏதோ ஒரு ஸ்கிரிப்டை வந்து முன்னாடி வச்சுட்டு அவர் வந்து கேமராவை ரொம்ப க்ளோஸில் வச்சுட்டு பேசுகிறாருன்னு நிறைய சிஜேபியோட மெம்பர்ஸ் வந்து அவரை கலாய்ச்சிட்ருக்காங்க. ஸோ இதிலேருந்து என்ன தெரிய வருது அப்படின்னா, இந்த ப்ரொட்டஸ்ட் வந்து நம்ம சோனம் வாங்சுக் வந்து அவரோட ஃபாஸ்டிங்கை பிரேக் பண்ணனால நிற்க போகிறது கிடையாது. ஸோ அடுத்ததாக வந்து நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்போம் நம்ம ஸ்டூடெண்ட்ஸோட டிமாண்ட் என்னென்னு. அதில் வந்து அவங்களோட செகண்ட் டிமாண்ட் என்னென்னா, நம்ம எஜுகேஷன் மினிஸ்டரான தர்மேந்திரன் பிரதான், கரெக்டாக சொல்கிறேன்னு நினைக்கிறேன், எஸ், அவர் வந்து அவரோட ஜாபை ரிசைன் பண்ணணும் அப்படின்றத வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டிமாண்ட் பண்ணுறாங்க. ஸோ நம்ம சிஜேபி வந்து இன்னும் வந்து இந்த ப்ரொட்டஸ்ட்டை கண்டினியூ பண்ணிட்டு தான் இருக்காங்க. அவங்க வந்து அவங்களோட அந்த 4 டிமாண்ட்ஸ், நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 4 டிமாண்ட்ஸ் சொல்லியிருப்பாங்க. நான் இதை வந்து பார்ட் 1 வீடியோலேயே சொல்லியிருந்திருப்பேன். அந்த டிமாண்டை வந்து எப்போ வந்து கவர்மெண்ட் வந்து அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கிட்டு அந்த டிமாண்ட்ஸ்லாம் வந்து அவங்க வந்து செயல்படுத்துகிறாங்களோ, அண்ட் வந்து அந்த டிமாண்ட்ஸ் அவங்களோட கோரிக்கையெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து செய்கிறாங்களோ, அப்போ தான் வந்து நாங்கள் எங்களோட ப்ரொட்டஸ்ட்டை வந்து ஸ்டாப் பண்ணுவோம் அப்படின்றத வந்து சிஜேபி அண்ட் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க. இந்த ஓவரால் ப்ரொட்டஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா மோடி வந்து ரிப்ளை பண்ணிட்டாரு. அண்ட் வந்து சோனம் வாங்சுக் வந்து அவரோட ஃபாஸ்டிங்கை ஸ்டாப் பண்ணிட்டாரு. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்டில் அவங்களோட ப்ரொட்டஸ்ட்டை வந்து கண்டினியூ பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து என்ன நடக்குது அப்படின்றத வந்து அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ பார்ட் 3ல் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். டாடா, பை பை, டேக் கேர்.